இன்னைக்கு ஆடிப்புறம். ஸோ அம்மனுக்கு வளையல் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நடந்திருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் எங்கள் ருக்குக்காக ஒரு மண்டபம் கட்டிட்டு இருந்தாங்க. கூடிய விரைவில் இது ஓப்பன் சொன்னாங்க. நான் இருக்கும்போதே ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை பார்த்துட்டே போய் வளையல் வாங்கியாச்சு. அந்த ருக்கு யாருன்னு சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா, எங்கள் ஊர் யானை. அது 2017 இறந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு யானை கூட கிடைக்கல. சரி அது விடுங்க. இன்னைக்கு வந்து கோவிலேருந்து வளையல் வந்து கிடச்சிருந்தது. ஒரு காலத்தில் இந்த வளையல் கிடைக்காதாடான்னு ஏக்கத்தோடு நாங்கள் சுற்றி இருக்கோம். ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் அந்த வளையலுக்கு. அந்த வளையல போட்ட ஒரு நம்பிக்கை சீக்கிரம் கல்யாணம் ஆகிடணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். அதுக்காகவே வாங்கி வாங்கி போட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஈவினிங் போல் கோவிலும் கிளம்பியாச்சு. கோவிலில் போய் வளையெல்லாம் கொடுத்துட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டோம். சாமி பார்த்தது மட்டும் இல்லாமல் சாமி வந்தவங்களையும் பார்த்தோம். அவங்களையும் பார்த்துட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு கோவிலில் வந்து மஞ்சளும் சாக்லேட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கோவிலேருந்து பிரசாதமும் வளையலும் கொடுத்து அமைச்சிருந்தாங்க. அந்த வளையலையும் கையில் போட்டாச்சு. இதை மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.